ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவரும் உங்களுக்கு கொடுப்பார். நம்பிக்கையோடு கேளுங்கள், உங்களுக்கு கொடுப்பார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுல தவக்காலத்தினுடைய 15வது நாளில் நாம் இருக்கிறோம். ஆனால் திருச்சபையில் இன்று கோடையில் மழை போல, மலையில் மலர் போல, இந்த தவக்காலத்திலே புனித யோசேப்பினுடைய பெருவிழாவை கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய நாளிலே இந்த தவக்காலத்திற்குரிய எந்த நிகழ்வும் இதிலே இருக்காது. இதிலே நாம் உன்னதங்களிலே பாடலாம், அல்லேலூயா பாடலாம், அவரை மகிமைப்படுத்த, அவரை பெருமைப்படுத்த தவக்காலத்திலும் திருச்சபை கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு இது. இதை நாம் பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த யோசேப்புக்கு திருச்சபை இந்த அளவிற்கு இடம் கொடுக்கிறது, மகிமைப்படுத்துகிறது என்றால் அவருடைய வாழ்க்கை முறை, அவர் தன்னுடைய வாழ்விலே செய்த தியாகங்கள் தான் இவை அனைத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஏறத்தாழ அவரை பற்றியே தான் சொல்லப்பட்டிருக்கும். இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை தான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுல் உரோமையர் திருமுகத்திலே சொல்லப்படுகின்ற செய்தி தான் நமக்கு இன்றைய விழாவினுடைய முக்கிய கருத்தாக அமையும். ஆபிரகாமுக்கு இந்த உலகத்தையே கடவுள் கொடுத்தது அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் அல்ல, அவர் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. ஆண்டவர் சொன்ன உடனே தனது சொந்த இனம், சொந்த நாடு, தாய் தந்தை, வாழ்ந்த இடம் அனைத்தையும் விட்டுவிட்டு போனவர் தான் ஆபிரகாம். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்தவர். அதனால்தான் ஆண்டவர் ஆபிரகாமை உலகில் இருக்கின்ற அனைவருடைய தந்தையாக ஏற்படுத்தினார். அப்படித்தான் அன்னை மரியாளும் ஆண்டவர் சொன்ன உடனே ஆம் என்று ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்கி பெறுகின்ற பேறு பெற்றார். அதனால்தான் உலகில் இருக்கின்ற அத்தனை மானிடர்களுடைய தாயாகவும் அன்னை மரியாவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்போ இந்த ஆபிரகாமுக்கும் அன்னை மரியாவுக்கும் மத்தியிலே யோசேப்பு என்கின்ற ஒரு நேர்மையாளரை திருச்சபை நம்மை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. விவிலியத்திலே யோசேப்பு எங்கேயும் பேசியதாகவே இருக்காது. அமைதியான மனிதன், செயல் வீரர். அதனால்தான் ஒரு மரபொழி செய்தி சொல்லப்படுகிறது. அன்னை மரியாவுக்கு 3 வயது இருந்த பொழுது அவரை ஆலயத்திலே காணிக்கையாக கொண்டு போய் விட்டு விட்டார்களாம். அன்னை மரியாவோடு நிறைய பெண்கள். இப்படி அன்னை மரியா தன்னுடைய 14வது வயது வரை ஆலயத்திலேதான் வாழ்ந்திருக்கிறார். அங்கே இருந்த தலைமை குரு 14 வயதுக்கு பிறகு நீங்கள் அனைவரும் உங்கள் சொந்த வீடுகளுக்கு செல்லுங்கள், உங்களுக்கு பிடித்த ஆடவரை திருமணம் செய்து கொண்டு வாழுங்கள் என்கின்ற அனுமதியை கொடுத்திருக்கிறார். அனைத்து பெண்களும் தலைமை குரு சொன்னதனால் வீடுகளுக்கு செல்கிறார்கள். ஆனால் அன்னை மரியா மட்டும் நான் ஆண்டவருடைய அடிமை, அவருடைய ஆலயத்திலே தான் இருப்பேன் என்று தங்கிவிட்டாராம். இதற்கிடையிலே தலைமை குரு ஒரு காட்சி கண்டிருக்கிறார். அந்த காட்சியிலே அனைத்து யூத ஆடவர்களும் கையிலே லில்லி மலரை கொண்டு வருகிறார்கள். அனைவரும் கொண்டு வந்து அன்னை மரியாவிடம் கொடுக்கிறார்கள். யார் கொடுத்த மலரிலே அந்த லில்லிப்பூ மலர்கிறதோ அவரே அன்னை மரியாவுக்கு ஏற்றவர் என்ற ஒரு காட்சியை காணுகிறார். இதையும் அன்னை மரியாவிடம் அந்த தலைமை குரு சொல்லுகிறார். அதன்படியே அன்னை மரியாவை மணந்து கொள்ள விரும்புகிறவர்கள் வருகின்ற பொழுது லில்லி மலரை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அனைவரும் கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையிலே தான் யோசேப்பும் வருகிறார். அனைவரும் தங்களுடைய லில்லி மலர்களை அன்னை மரியாவுடைய கரங்களிலே கொடுக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு மட்டும் ஆலயத்தினுடைய பீடத்திலே வைக்கிறார். இப்பொழுது மீண்டுமாக தலைமை குருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. என்ன காட்சி என்றால், ஆடவர்கள் கொடுத்த எந்த மலரும் பூக்கவே இல்லை. அன்னை மரியா கரங்களை கொடுத்த எந்த மலரும் பூக்கவில்லை. அவர் யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த காட்சி அவர் கொடுக்கப்படுகிறது. அந்த காட்சியில என்ன சொல்லப்படுகிறது என்றால்,
பீடத்திலே யார் ஒருவர் பூ வைத்தாரோ அந்த பூ மட்டும் மலரும், மற்ற எது மலராது. அவர்தான் அன்னை மரியாவுக்கு ஏற்றவர் என்று ஒரு காட்சி வருகிறது. தூய ஆவியானவர் அதன் மீது இறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ பீடத்துல யார் பூ வச்சாங்கன்னு பார்த்தா யோசிப்பு வச்சிருக்கிறார். அப்போ யோசிப்பு வச்ச அந்த பூ மலரவே இல்லை பீடத்துல. ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு தூய ஆவியானவர் புறா வடிவிலே அந்த லில்லி மலர் மீது இறங்கி வருகிறார். அந்த லில்லி மலர் வளர்கிறது. அன்னை மரியாவோடு யோசிப்புக்கு மன ஒப்பந்தம் ஆகிறது. அன்னை மரியா அவருடைய சொந்த ஊருக்கு சென்று விடுகிறார். யோசிப்பு அவருடைய சொந்த ஊருக்கு சென்று விடுகிறார். இதற்கிடையில் தான் கேப்ரியல் வானதூதர் அன்னை மரியாவை சந்திக்கிறார், யோசிப்பை சந்திக்கிறார். அவர் மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். ஆனால் கேப்ரியல் வானதூதர் அவர்கள் சொன்னதனால் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, இந்த யோசிப்பு நேர்மையாளர், அத்தோடு அவர் அனைவரையும் மதிக்க கூடிய ஒருவர். எந்த அளவிற்கு என்றால் அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, அவரை தன்னுடைய கரங்களிலே வைத்து தாங்கினார். ஏரோது இயேசுவையும் அன்னை மரியாவையும் கொல்ல போகிறான் என்று கேள்விப்பட்டு எகிப்திலிருந்து தப்பித்து அவர்களை அழைத்து செல்கிறார். இரவோடு இரவாக கழுதையிலே வைத்து. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான். எந்த அளவுக்கு ஒரு மனைவியை தாங்க வேண்டுமோ, பராமரிக்க வேண்டுமோ, பாதுகாக்க வேண்டுமோ அத்தனையும் யோசிப்பு செய்தார். இந்த யோசேப்பு அன்னை மரியாவுக்கு ஒரு நல்ல கணவனாக இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு வளர்ப்பு தந்தையாக இருந்தார். கடவுளுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையாளனாக இருந்தார், நேர்மையாளராக இருந்தார். தன்னுடைய பணியிலே எல்லா இடத்திலும் 100% இருந்தார். அன்னை மரியாவுக்கு ஒரு நல்ல கணவராக, 100% ஒரு நல்ல கணவராக, இயேசு கிறிஸ்துவுக்கு 100% ஒரு நல்ல வளர்ப்பு தந்தையாக, கடவுளுக்கு நேர்மையாளனாக, கடவுளுடைய பக்தனாக 100% எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு மனிதனாகத்தான் யோசிப்பு வாழ்ந்தார். இந்த யோசேப்பு விவிலியத்திலே ஒற்றை வார்த்தை கூட பேசாமல் மௌனத்திலே, அமைதியிலே அனைத்தையும் செய்து முடிக்கின்ற செயல்வீரராக இருந்தார். இவருடைய இந்த விழா என்று நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், ஒருவன் சொல்லித்தான் அனைத்தையும் செய்ய வேண்டுமல்ல, சொல்லாமலும் செய்யலாம் என்பதற்கு யோசேப்பு ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னது அனைத்தையும் அவர் செய்தார். எப்படி ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை அனைத்தையும் நம்பினாரோ, செய்தாரோ, எப்படி அன்னை மரியாள் ஆண்டவர் சொன்னதை அனைத்தையும் நம்பினாரோ, செய்தாரோ, அதுபோல யோசேப்பும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். அதை தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தினார். நாமும் இந்த நாளிலே இந்த யோசேப்பை போல வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய பணியிலே ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல வளர்ப்பு தந்தையாக, இறைவனுக்கு உரிய ஒரு நல்ல சீடனாக, நல்ல பக்தனாக, நல்ல நேர்மையாளனாக அவர் தன்னுடைய வாழ்விலே சிறப்பாக வாழ்ந்தார். அவருடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நபர்களும் நிறுவனங்களும் இவருடைய வாழ்வை முன்மாதிரியாக கொண்டு வாழ்கின்ற பொழுது, இந்த தவக்காலத்திலே ஒரு விதமான விளக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கை நாம் பயன்படுத்தி கொண்டு இறைவனை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவரும் நமக்கு துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, வேதனையிலிருந்து விலக்கு கொடுப்பார். கோடை காலத்திலே மழையென இந்த விழா, கல்லிலே மலரென இந்த விழா. இந்த விழா ஒரு அதிசயம், இந்த விழா ஒரு ஆசிர்வாதம். இந்த விழாவை நாம் கொண்டாடுவது இறைவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி. இந்த யோசேப்பு இறைவனுக்கு ஏற்றவராக வாழ்ந்தால் நாமும் இந்த யோசேப்புடைய வாழ்க்கை முறையை நமதாக்கி கொண்டு வாழுகின்ற பொழுது அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்குத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முடிந்தவரை இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ தேவையான ஆசிரியை கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.